இஸ்லாமியத்தவர்களே, இன்றைய சூழல் மனிதனை கடனாளியாக மாற்றுவதற்கு வேண்டே உருவாக்கப்பட்ட நிறைய சூழல்கள் காணப்படுகின்றன. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கெட் டுகெதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் சர்வ சாதாரணமாக இருக்கின்றது. இதில் நிறைய நலவுகள் இருக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனாலும் இந்த கெட் டுகெதர் என்ற கலாச்சாரத்திலே அன்பின் இஸ்லாமியத்தவர்களே, வசதி வாய்ப்புள்ளவர்கள் அவர்களுக்கு அது பெரிய ஒரு காரணம் கிடையாது. ஆனால் ஏழைகளுக்கு அது மிகப்பெரிய தலையீடியாக மாறி இருக்கின்றது. பாடசாலை ரீதியாக, வகுப்பு ரீதியாக ஒரு கெட் டுகெதர், பாடசாலை ரீதியாக ஒரு கெட் டுகெதர், அவருடைய பல்கலைக்கழக ரீதியாக ஒரு கெட் டுகெதர், அவருடைய பக்க ஏரியா ரீதியாக ஒரு கெட் டுகெதர், அதே போல மனைவியுடைய பக்கத்தில் மனைவியுடைய தந்தையுடைய ரீதியில் ஒரு கெட் டுகெதர், மனைவியுடைய தாயும் பக்கம் ஒரு கெட் டுகெதர், தன்னுடைய தந்தையும் பக்கம் ஒரு கெட் டுகெதர், தன்னுடைய தாயும் பக்கம் ஒரு கெட் டுகெதர் என்று வருடத்துக்கு 10க்கு மேல கெட் டுகெதருக்கு என்று அவர் அதுக்காக வேண்டிய கிட்டத்தட்ட 1 லட்சம் ஒதுக்க வேண்டி இருக்கிறது. புகாட்டி முகம் சுளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கலந்து கொள்ளாட்டி வேற மாதிரி நினைப்பாங்க, கலந்து கொள்ளாட்டி அப்படி நினைப்பாங்க. அதுக்காக வேண்டிய கடன் எடுத்து சென்ற ரமதானுக்கு பின்னால கெட் டுகெதருக்கு என்று கடன் எடுத்த பலரும் அடுத்த ரமதான் வரப்போகின்றது, இன்னும் அந்த கடனை அடக்க முடியாம தடமாறுறாங்க. அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, இப்படித்தான் இன்றைய சூழல். அப்படியே மனிதன் அப்படியே கடனாளி ஆக்குவதற்கு விட, மனிதனுடைய வருமானத்தை விட செலவை கூட்டத்துக்கு இன்றைய நிறைய சூழல்கள் மனிதர்களால் நாங்களாகவே அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமியர்களே, ஒரு உதாரணத்துக்காக ஒரு கெட் டுகெதரை கூறினேன். அதை தவிர நிறைய மனிதனை கடனாளி ஆக்குவதற்காக வேண்டி நிறைய வாய்ப்புகள், நிறைய ஏற்பாடுகள் இன்றைக்கு நடந்திருக்கின்றது. முடியுமான அளவோ அவைகளை நினைக்கிறவர் நினைக்கட்டும். ஆனால் அந்த கடனை என்னால் அடைக்க முடியாவிட்டால் அதற்காக வேண்டிய 1 ரூபாயை நாங்கள் கடன் எடுக்க கூடாது.